முடியாது, மைக்கை கொடுத்தே ஆகணும்னு வெற்றி சார் சொல்லி. சார் கண்டிப்பாக சார் நீங்கள் பேசணும்னு வெற்றி சார் சொல்லிட்டாரு. சார் உங்களுக்கு தெரியாது சார், வெற்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். தானு சாரு, கதிரேசன் சாரு மேலே வரணும், மேடைக்கு வரணும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் வெற்றிமாறன் உள்ளிட்ட அரங்கம் நிகர் ஆற்றலாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாஸ்க் படத்தினுடைய பாடல்களும் சரி, முன்னோட்டமும் சரி, அங்கிங்கெனாதபடி எங்கும் மிக பிரகாசமாக வெற்றி நடைபோடும் என்பது அறுதிட்டு உறுதி கூறலாம். வெற்றிமாறன் சார் அப்படி சொல்லணும்னா, அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதெல்லாம் பன்மணி திரள் போட்டால் நன்மணி எதுன்னு பொறுக்கி எடுக்கணும். ஆனால் அவர் சொல்கிற அத்தனை காட்சிகளும் அத்தனை கதைகளும் அத்தனை நன்மணியாகத்தான் இருக்குது. அப்படிப்பட்டவருடைய பணிப்பார்வையில் உருவாகிய மாஸ் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு தயாரிப்பு நிர்வாகியை ஒரு தயாரிப்பாக சிகரத்தோட உயர்த்திய அந்த மனம் நெகிழ்கிறது, ஈரம் கர்சிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு உயரிய படைப்பாளை படைத்திருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே ஜிவி பிரகாஷின் சங்கீதாலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாலிப இளநெஞ்சங்களை வசையிருக்கும் தேனிய தெல்லு தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கி வருகிற அந்த ஜிவி பிரகாஷுக்கு இன்னும் இன்னும் உயரங்கள் ஓஹோ ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயரிய சிகரத்தை தொடுவார். அப்படிப்பட்ட சூழலில் இந்த இயக்குனரை பற்றி சொல்லணும்னு நினச்சா உண்மையிலேயே ஒரு நல்ல எதிர்காலம் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் சொல்லாடல்கள் அமைந்திருக்கிறது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத திண்கள் கொண்ட ஒரு படைப்பாளியாக கவின் எனக்கு தெரிகிறார். அவர் நடந்துகின்ற ஒரு நடையை பார்க்கும்பொழுது அப்படியே ஒரு ஃப்ரேம் போட்டு மனசில் பதிய வைக்கிறாரு. நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்லோர்களுடைய அறிவுரை ஏற்று அவர் நடை பயின்றால் அவர் செல்லுகின்ற பயணம் சீரான சப்பனிட்ட பயணமாக வெற்றி பயணமாக அமையும் என்பதை அறுதிட்டு உறுதி கூறலாம். இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மாஸ்க் பட விழா எனது குடும்ப விழா போன்று தான் நின்றிருக்கின்றது. இது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் சாருக்கும் எனக்குமான உறவு வந்து எப்படின்னா ஒரு அண்ணன் தம்பிக்குமான உறவு மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 20 வருஷம் போய்கிட்டு இருக்குது. இல்லை இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, எல்லோரும் கண்ணுப்பட்ட மாதிரி சில பேர் பேசுவாங்க, என்னப்பா இப்போ பார்த்தா நீங்களும் வெற்றியை வந்து ஒரு நண்பர்களாக இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அந்த நட்பு இன்றைக்கி இல்லை, என்னோட மறைவு வரை தொடருமென்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு நட்பு உங்களுக்கு. இந்த வெற்றிமாறன் சார் மாஸ்க் படத்தை ஒரு பேக் போனாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு பில்டிங் எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பில்லர் இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பில்லராக இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பில்லராக இருக்கக்கூடியது ஜிவி பிரதர். ஏன்னா ஜிவி பிரதர் என்னோட பிரதர் தான் கூப்பிட அடிக்கடி பேசும்போதும் இன்றைக்கி எப்படி பேசிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஜிவி பிரதர் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்க உடனே வந்து ஆடுகாலத்தில் எப்படி ஒரு இம்பேக்ட் வந்துச்சோ அந்த இம்பேக்ட் வந்து சூரா பிரதர் இந்த சாங்கில் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி அந்த ஒரு ஐட்டம் சாங்ஸும் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்ச் ஆஃப் த மூட்ஸ் இவர் பாடினால இவர் சிங்கர்ஸ் பாடினார், அந்த சாங்ஸும் ரொம்ப ஒரு ஸ்கிரிப்டில் எப்படின்னா அந்த சாங் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்ல வந்துட்டு உங்களுக்கு பேக்ட்ராப் ஒரு மியூசிக்கில் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி இவர் விக்ரம் பிரதர் சொன்ன மாதிரி தான் ஜி பிரதர் வாசலில் போய் படுத்துட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்படி அந்த படம் கண்டிப்பாக. ஏன்னா சில இதில் இருக்குது சொல்லுவாங்க, அதாவது ஒரு கேமராமேன் மிஸ் பண்ணக்கூடியதை வந்து ஒரு எடிட்டர் பேலன்ஸ் பண்ணுவார், ஒரு டைரக்டர் மிஸ் பண்ணக்கூடியதை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பேலன்ஸ் பண்ணுவார் ரீகடிங்கில். அந்த மாதிரி ஜிவி ப்ரோ வந்து இந்த படங்களில் பல படங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்காரு. ஸோ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. எங்கள் டீமில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி உழைப்பால் உயர்ந்தவர்னு சொல்கிறதுன்னா அது சொக்க சொல்லுவேன் வந்து உண்மையிலேயே.
ஏன்னா உழைத்தவங்க வந்து என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து தோத்ததில்லைன்னு சொல்லலாம். வந்துட்டு நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன். நிறைய பேர் வந்து உழைப்பாளர் வேந்து வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட பெரிய உழைப்பாளி சொக்கு. ஸோ அவரோட உழைப்புக்கு இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமையணும். டைரக்டர் ப்ரோ விக்ராந்த் ப்ரோ நல்ல ஹியூமரைஸாக நல்ல ஓவராலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ நெல்சன் ப்ரோவோட இம்பேக்டில் உள்ளே கொஞ்சம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. ஸோ அவருக்கு அந்த படம் மாவு வெற்றி அடையணும். ஸோ ஆண்ட்ரியா மேடம் ஆஃப்டர் லாங் பேக் வந்து சொக்கோட சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படம் வேணும். கவின் அவர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு யங் ஹீரோஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க வந்துட்டு உங்களுக்கு. ஸோ அந்த இடத்த நீங்கள் தொடர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஆடியன்ஸ் ஃபீட்பேக் கூடிய தொடர்ந்து வெற்றி கொடுக்கணும். நன்றி, வணக்கம். ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ நான் படம் வந்து பார்த்துட்டேன் 2 நாள் முன்னாடி வெற்றி சார் ஆஃபீஸில். ஸோ நான் இந்த சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டது வந்து மாஸ்க் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான், டி நகரில் நடக்கும்போது சொக்கன்னு கடிச்சிட்டு வந்தேன். நீங்கள் போயிட்டீங்க சீக்கிரமாக கவின் சார். ஸோ த ஸ்டேக்ஸ் ஆர் ரியலி ஹை ஆஸ் ஆண்ட்ரியா மேம் டோல்டு. எனக்கும் தான் த ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஓன் ரிலீஸ் மலேசியா சிங்கப்பூர் தியேட்டரில் எடுத்துட்டேன். எல்லா இடமும் தேட்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெல்சன் சார் எங்கே இருக்காரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் படத்தில். நான் படம் பார்த்துட்டனால நீங்கள் இருக்கீங்க சார், படம் ஃபுல்லாகவே அங்கே வந்துட்டே இருக்கீங்க. ஞாபகப்படுத்தி இது இது ஓ ஓகே அப்படின்னு. பவன் சார் ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி போய் அப்படியே ஒரு எண்டிங்கில் வச்சு நொறுக்கி விட்டீங்க. கிங்ஸ்லி சார் வர எல்லா இடத்துலையுமே நம்ம சிரிப்போம், அது கேரண்டி. அங்கங்கே நெல்சன் சார் வந்துட்டு போவார். ஸோ ஜிவி பிரகாஷ் சார், த மியூசிக் இஸ் லைக் பிஜிஎம் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஃபைட் சீன்லேயும் சரி, காமெடி சீன்லேயும் சரி. ஸோ யா அண்ட் வெற்றிமாறன் சார் எப்போவுமே ஒரே ரசிகர் தான். மென்டர்ஷிப் as director was talking, இங்கேருந்து கீழே ப்ராம்ப்ட் பண்ணும்போது பார்க்கும் போதே தெரியுது நீங்கள் ஒரு ஜாலியான ஒரு வைபான பர்சன். ஆனால் படம் மட்டும் பிளடியாக இருக்கு எப்போவுமே அவங்க சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் எடுத்திருந்தா ஒரு ஜாலியாக நெல்சன் சாராகவும் மாறி, இல்லைன்னா ஒரு விக்ரானனாகவும் மாறி, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. எனக்கு ஃபீல் ஆச்சு நான் பார்த்ததுக்கு அப்புறமா. ஸோ கவின் சார் ஆஸ் நீங்கள் இன்னொரு லெவலுக்கு போயிடுவீங்க இந்த படத்துக்கு அப்புறமா. வாழ்த்துக்கள் சார். Thank you so much and it's an honor for distributing this film. We all gonna see it in 21st. Heroine ma'am, Radhi ma'am. சரி உங்கள் பேர் எனக்கு இன்னும் பிடிப்படலை. நான் ரதிஷனுக்கு ஒரு கேரக்டர் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். நானும் மோகன் தான். That dialogue is gonna hit and it's gonna trend in meme pages. Thank you so much. Thank you so much. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்க் பற்றி சொல்லணும்னா, இது எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நான் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் இது சொல்லணும். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன். அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ், அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ். சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது. தட் எக்ஸைட்டட் மீ. நான் சொன்னேன் இது நல்லா இருக்குது, லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் வித் யூன்னு சொன்னேன். சரி, வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் வந்து சொக்குக்கிட்ட சொன்னேன், சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க, நல்லா இருக்குது, நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது. சொன்னார், சார் இது பண்ணுறேன் சார் நான் அப்படின்னாரு. ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் நான் I never wanted to get involved in this film in the capacity that I have involved myself with.
நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு அண்ட் தென் இதுக்கு யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்டட். சரி ஓகே லெட்ஸ் கால் கவின். அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஐ கால்டு, ஐ மெட் ஹிம் அண்ட் தென் பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன். ஹீ ஆல்சோ லைக்ட் இட். அண்ட் தென் டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க. தென் ஸ்லோலி இப்படி வரும்போது தென் இங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னார், நெல்சன் சொன்னார், இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. தென் அப்போ அதை மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் இட், கொஞ்சம் நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணலாம், சாஃப்டன் பண்ணலான்னு சொல்லி தென் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். அப்புறம் விக்ரனனுக்கு வந்து வி ஹேட் டு கிவ் ஹிம் சர்டன் இன்சைட்ஸ் ஆன் மேக்கிங் அ தியேட்ரிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். எப்போ இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியும், சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட்ஸ் ஸ்லோலி ஸ்டார்டட். அண்ட் விக்ரனன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, பீட் he's a good sport, like he can deal with any kind of pressure situations. நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா there is always a lot of pressure. அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விக்ரனன். நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர், சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவார். சொக்கு ப்ரெஷரே வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் விக்ரனன். ஹீஸ் அ வெரி குட் ஸ்போர்ட், லைக் வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன். எல்லா சேலஞ்சஸையும் அண்ட் கொடுக்குற எல்லா இன்புட்ஸையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆள். இங்கே நான் அப்படியே பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது, கதிரேசன் சார் நேற்று வந்து பொல்லாதவன் ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆகுது சார். எஸ் சார். ஸோ கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதவன் படத்தோட ப்ரொடியூசர். 6 ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் 7ஆவதாக என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க. தானு சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜியஸ் பீப்புள். நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு படம் எடுக்கணும்னா டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ், அதுக்காக சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார், வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து ஐ ஆல்சோ அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு. அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வாட் ஐ லைக் அபவுட் ஹிஸ் ஒர்க் இன் திஸ் ஃபில்ம் இஸ், எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான். நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேறையாக இருந்தது. இட் இஸ் அ வெரி வெரி குட் ஒர்க். அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்றைக்கி ஆக்சுவலாக ஜிவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும், அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணுது. பட் இட் வாஸ் சப்போஸ் டு பி அ ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்டட். அதனால் வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும், ஆனால் இல்லை அது நமக்கு தேவையில்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ மெட் ஜிவி. நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது, என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா. தென் விக்ரனன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு. வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு சார்கிட்ட கேட்டேன் நான், சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னேன். அதுக்கு நான் நீ பண்ணுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணமொழி சாங் வந்து அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்ட இருந்தது வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸ். அண்ட் எவ்ரி சாங்
ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, யுனிக்காக இருக்குது, இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் விக்ரன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ அது வந்து ஜிவியோட சேரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அண்ட் பீட்டர் ஹெயின், I always trust him when it comes to action. அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய எக்ஸிக்யூஷன். இந்த கிளைமேக்ஸில் வந்து அது பேப்பரில் இருந்ததை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஜாக்சன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இன்டீரியர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே நான் போனேன், அந்த செட்டுக்கு போயிட்டு பார்த்தேன். இட்ஸ் ரியலி லைக் ஒரு அவ்வளோ ரியலாக இருந்தது அந்த இடம். ஐ ரியலி லைக் இட். அண்ட் ராமர் எங்கே இருக்கார்? ராமர் தான் வந்து எனக்கு லைக் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது வந்து ராமர் தான். ராமருடைய உண்மை, மனசில் படுறத பேசுகிற தைரியம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்போவுமே தேவை, எஸ்பெஷலி ஆன் த எடிட் டேபிள். பிகாஸ் ஐ புஷ் மை செல்ஃப் ரியலி ஹார்ட். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து போது நிறுத்தியா அவ்வளோதான் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து ராம் எப்போவுமே எதுவுமே யோசிக்கவே மாட்டார். அவர் பாட்ட இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து மனசில் பட்டதை ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொன்னதுக்கு வந்து அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் வந்து தி வே ஹீ ஷார்பன் த ஃபில்ம் வாஸ் வெரி அமேசிங். ரெண்டு கேமராமேன் சொன்ன மாதிரி ஒரு சீனெல்லாம் எடிட் பண்ணியிருந்தது. இட் வாஸ் நாட் இன் நானும் பார்க்கல அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸை, விக்ரனும் பார்க்கல அந்த சீக்வன்ஸை. அதை ராம் கன்சீவ் பண்ணி கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இட் இஸ் வெரி வெரி எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. எடிட்டில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வர்றதுன்றது வந்து ரொம்ப I normally expect every combination in edit, but என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணியிருந்தார் ராம். தட் ஐ ரியலி லைக். அண்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பவனுடைய இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா பவன் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்றது வந்து எனக்கு இந்த படத்தப்போ தான் தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க, சூப்பராக இருந்தது அந்த டான்ஸு. ரெண்டு வெர்ஷனுமே நல்லா இருந்தது டான்ஸு. அப்புறம் நெல்சனுடைய ஏதோ இருக்காரு இல்லை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன புரியல. பட் அது ஆக்சுவலாக வந்து நெல்சன் வந்து இந்த படத்தில் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து நான் ரீசெண்டாக நான் சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன். ஸோ இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். ராமர் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னா நெல்சன் வேறு மாதிரி பேசுவார். ஒரு ஐடியா சொன்னோன்னா இது நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இல்லை இது நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குன்றாரு. மனசில் பட்டதை ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு. கரெக்டாக இந்த சென்ஸ் யார் மனசும் புண்படாத மாதிரி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒருத்தராக இருக்கார். தெர் இஸ் நோ எதையுமே மறைச்சோ இல்லை பூசி மொழியோ சொல்கிறவர் இல்லை. இஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இஸ் அ ரேர் திங். ஸோ ஐ ரியலி லைக் டாக்கிங் டு ஹிம். அண்ட் சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணால் நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. அண்ட் இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேசுகிறதுக்கான சான்ஸ் கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சுது. சம்டைம்ஸ் ஐ டிஸ்கஸ் வித் ஹிம். அண்ட் அதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா கவின் இருக்கிறது தான். கவின் வந்து அவருடைய அசிஸ்டண்ட், அவருடைய தம்பி எல்லாமே. சம்டைம்ஸ் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க 2 பேரும். இவர் நெல்சன் பக்கத்தில் கவின் உட்காந்துருக்கார். நெல்சன் வந்து அவர் தோளில் கை போட்டு அப்படி அந்த ஏதோ மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தார். 2 பேருக்கும் ரியலைஸே பண்ணல தட் பாண்ட் இஸ் தட் மச். அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது. ஸோ நான் வந்து நெல்சன்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னது தான், நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன், மாஸ்க் ஆடியோ லான்ச்சுக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் அவர் இதுக்கு வர்றது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லியிருந்தேன்.
ஸோ நெல்சனுடைய இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இந்த ஃபிலிமுக்குள்ளே நிறைய இருக்குது. அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்டு முதல்ல உங்களை பற்றி சொல்கிறேன். சொக்கலிங்கமும் நானும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர். எனக்கு கோவம் வரும், அவருக்கும் கோவம் வரும், எனக்கு ரொம்ப கோவம் வரும், அவருக்கும் ரொம்ப கோவம் வரும். பயங்கரமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நாங்கள் அப்போது அந்த டைமில் காதல் வைரஸ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா படங்களும் ஆடுகளம்லேருந்து எல்லா படமும் கூட ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப கமிட்டடாக எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும். ஒரு டைரக்டர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற ஒருத்தர். ரொம்ப டெடிக்கேட்டடாக கமிட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். அண்ட் அவர் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்கள் ப்ரொடியூசராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்புறம் அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, ஏன்னா வந்து உங்கள் கேரக்டரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க, கொஞ்சம்லாம் இல்லை, இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது, அதனால என்ன இருக்குது. அப்புறம் இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ மட்டும் இப்போ எதுக்கு கூப்பிடுறாங்க, எதுக்கும் கூப்பிட்றதில்ல. நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஐ ரியலி லைக் திஸ் ஃபில்ம். இந்த குவர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல். அதனால் நான் இதை ஐ வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வித் திஸ் ஃபில்ம்னு சொன்னாங்க. தென் ஐ செட் ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு வந்து ஃப்ளோவில் ஞாபகம் வரல. அசார், ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க் பிகாஸ் அதாவது ஒரு டைரக்டராக இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே நாளில், அதாவது 5 நாள் ரிஹர்ஸ் பண்ணி ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டீங்க. 2 சாங் 2 நாளில் முடிச்சிருக்காங்க. ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் தட் 2 நாள் ஒரு நாளில் எடுத்தாங்கன்றதுக்காக இல்லை, அந்த டைம்குள்ளே என்ன குவாலிட்டி கொடுத்தாங்கன்றது தான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ரீசன். நாட் ஜஸ்ட் த டைம், அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் எல்லா நடிகர்களும் அப்படியே பேனிங்லேயே வரேன். அவன் வினோத் நல்லா பண்ணியிருந்தான். அண்ட் ரமேஷும் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை சரியாக பண்ணாங்க. அண்டு காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க ஒர்க்கும் நல்லா இருந்தது. தேர் ஐ மீன் இந்த டீம் வந்து தேர் ஃபேமிலி, தே ஆல் அ வெரி ஸ்பெஷல். யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆமாம் அவங்களும் இருக்காங்க, அர்ச்சனாவும் இருக்காங்க. பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அதில். எனக்கு அவங்களோட இப்போ நீங்கள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும்போது சில மாடுலேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, வெரி ஸ்பெஷல், வெரி இன்ட்ரெஸ்டிங். டப்பிங்லேயுமே சிலதை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, நடிக்கும்போது பண்ணியிருக்காங்க. எல்லாமே தேவ் டன் அ குட் ஜாப். அண்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே எவ்ரிபடி ஹவ் டன் அ குட் ஜாப். இதுக்கப்புறம் நான் தனித்தனியாக ஒருத்தரை சொல்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஒரு ஐ நீட் டு தேங்க் எம்.ஆர். ராதா சார். இந்த படத்தில் இந்த இடத்துல எம்.ஆர். ராதா வந்து ஹீஸ் ஒரு ரிபல், இஸ் அ ரெவல்யூஷனரி. நிறைய விஷயங்களை வந்து குவெஸ்டின் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒரிஜினலாக விற்கிறன் ஐடியா வந்து 4-5 நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம்.ஆர். ராதா சார் மாஸ்க். நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம், எங்கள் ஐயாவை வந்து தப்பாக காட்டுவீங்களா? இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு. சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இந்த படத்தினுடைய the soul of the film is what M.R. Radha's art stood for. அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த படத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது. It is the voice of the oppressed. அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல். அதுக்கு மேலே என்னென்னவோ இருந்தாலும் இப்போ விக்கர்ணன் சொன்ன அந்த கேரக்டரு, இந்த 2 கேரக்டர்ஸ், கவின் ப்ளே பண்ணுற கேரக்டர், ஆண்ட்ரியா ப்ளே பண்ணுற கேரக்டர், ருஹானி ப்ளே பண்ணுற கேரக்டர், ருஹானியோட ஹஸ்பண்ட் ப்ளே பண்ணுற கேரக்டர், என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் த வாய்ஸ்லெஸ். அண்ட் அந்த கடைசி பாடலில் கேட்ட அந்த வரிகள் தான், அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. அதுதான் இந்த படம். அண்ட் தேங்க்யூ. தானு சார் இருக்காரு, நெல்சன் சாரும் இருக்காரு. நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியல சார். நான் கேட்கல சார், அவங்க கேட்குறாங்க சார். ஓகே. நவம்பர் 21st மாஸ்க் ரிலீஸ். அப்சல்யூட்லி சார். நவம்பர் 24th அரசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஷூட். போதும் சார், இந்த அப்டேட் எங்களுக்கு போதும் சார். அண்ட் இந்த அழகிய தருணத்தில் இந்த அழகான விழாக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ளீஸ் மேக் மாஸ்க் a huge hit நவம்பர் 21st. வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னு. அது லாஸ்ட்டாக வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டாக அந்த இடத்துல மாட்டிக்கிறோம், வேறு வழியும் இல்லை. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எங்கள் நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா, டெலிவிஷன் நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைட்டாக பதட்டமாக இருக்குது, ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னென்னா இங்கே இருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே ஆள் துணைக்கு இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டாக பதட்டமாக இருக்குது. நான் லைஃப்பில் நம்புகிற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்புறது வந்து அன்னன்னைக்கு நாள் நல்லபடியாக போகணும், அன்னன்னைக்கு மிஷனை நல்லபடியாக முடிச்சு சந்தோஷமாக தூங்கினா போதும். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி இப்போ எப்படி எல்லோரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்றைக்கி வந்து பேசி எங்கள் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்தின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. சேதோன்னு எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோடய முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்தில் தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்கேருந்து தான், அவர்கிட்ட இருந்து தான். அதனால் நான் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன். வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மலாக ஒரு 5-10 நிமிஷம் பேசிவிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார். ஒரு ஹோல் க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆள்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாராலாம் தெரில. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா அவர் என்ன ஃப்ரெண்டாக நினச்சாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமாக படலை, நான் அவரை ஃப்ரெண்டாக நம்பிட்டேன்.
ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தார். என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம், என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு, ஆமாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தனுஷ் சார், நான் உங்கள் கையில் இருக்கிற சேவலா சார் அப்படின்னு. கண்டிப்பாக பார்த்தே அடிச்சிருவோன்னு நம்புகிறேன் சார், அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன், பார்ப்போம். ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சார்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசு 2 நான் பார்க்கல மேம். ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன், அதில் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அது எல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி என் அண்ணன்றது முக்கியமான கற்றுக்கிட்டது ஒன்று தான், போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அந்த விதத்தில் உங்களுக்கும் சொக்கண்ணனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது விக்ரண்ணன் டைரக்டரு. இவ்வளோ அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும், ஆனால் என்னென்னா இன்னைக்கு கரெக்டாக பேசிட்டீங்க. நான் இந்த ஸ்டேஜில் பேசுகிறத இது லைவ்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில், இதை சென்சார்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். சூப்பர். என்னோட ஆசை எல்லாமே ஒன்று தான் விக்ரண்ணன், படம் நல்லபடியாக போகணும், ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும், இப்போ இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. நிச்சயமாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஜிவி ப்ரோ பற்றி எனக்கு சொல்கிறதோட ஒன்று கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு என்னையவே கேட்டாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு வேலை தான் பார்க்குறோம் நாங்கள், ஒரே ஒரு வேலை, அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்குறதே போராட்டமாக இருக்கிற இந்த காலத்தில் நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு போடுறீங்க, கான்சர்ட் வேறு, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் கரெக்டாக? ஓகே சார், உடம்பை பார்த்துக்கோங்க சார், பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டாக நீங்கள் சாருக்காக ஒத்துட்ருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல சார், வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஜிவி சார் ஆல்பமில் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான், அதை நான் டிக் அடிச்சிட்டேன். அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னென்னா, ப்ளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சுருக்காங்க தெரியும்ல சார், அந்த மிஷின் இந்த படத்தை நல்லா தள்ளிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்தில் அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும், அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானரில் இருக்கும், இப்போ ரீசெண்டாக அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், ஒன்று வேறு இதில் இருக்கும்போது எக்ஸ்டர்னரியாக அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி, எனக்கு என்னென்னா இந்த படத்தில் எல்லா ஸ்டைலேருந்து ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார். ஓவராலாக இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புகிறேன். என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு. சார்கிட்ட நான், சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருங்க சார், இந்த பாட்டு போதும் சார். ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா காமன் மேனும் உண்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக. அண்ட் அசார் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுறனாலேயே கன்ஃபார்மாக அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீருவேன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது
இது போதுன்றாருங்க. இது போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு மாஸ்டர் எனக்கு அப்பா அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் போனதே நாங்கள் சீரியல் ஷூட் பண்ண லொக்கேஷன், அந்த கண்ணுமொழி பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். டெஃபினட்டாக நம்ம நிறையா ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சதீஷ் ஸ்டெப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் ஆர்டி சார், நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் டிஓபி சார். எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் விக்கர்ணன், இப்போ தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிற, நல்லபடியாக அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று தேவை. ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு எனக்கு இன்றைக்கி படம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்தையுமே டோட்டலாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் ருஹானி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. டெஃபினட்டாக உங்களுக்கும் நிறையா வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தானு சார், கதிரேசன் சார், ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. டெஃபினட்டாக படம் முடித்து எல்லோரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி, தலைவர் ரெட்டின பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளேயே நிற்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக அது நாங்கள் மட்டும் சிரிச்சுக்கலாம். படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சிக்கோங்க. வினோத் தலைவா, ரொம்ப நன்றி தலைவா. எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலியிலலாம் நடிச்சிருப்பாப்புல. இப்போ கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன். அண்டு கடைசியாக என் அண்ணன் நெல்சன் அண்ணன். அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த கிஸ்ஸு படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பயங்கரமாக இதாச்சு. நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்பில், அப்போ என்னை தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது. அந்த மாதிரி லைஃப்பில் முக்கியமான டைமில் என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ இந்த படத்துக்கு நான் எதுவுமே கேட்கல, ஆனால் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு, தெரில எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல. தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக. மற்றபடி நவம்பர் 21 படம் ரிலீஸ் ஆகுது. அக்கா அர்ச்சனாக்கா வந்து நாங்கள் டாக்டரில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னும் நல்ல பழக்கம். எனக்கு என்னென்னா ஆஸ் அ பர்ஃபார்மராக அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையில்ல. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வேலையை அவங்க சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. உங்கள் பொட்டென்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்கள் இது பண்ணோமா எங்களுக்கு தெரிலக்கா. ஆனால் டெஃபினட்டாக இன்னொரு படத்தில் நிச்சயமாக பயங்கரமாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நிச்சயமாக அதுவும் நடக்கணும்னு நம்புகிறேன். மற்றபடி அவ்வளோதாங்க. வந்திருக்கலருக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. 21ஆம் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ரொம்ப திருப்திகரமாக பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போவீங்க நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பவும் போல் கூட இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.